உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பீஃப் பெப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மறுநாள் கோல்டே இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/2 கிலோ பீஃப் கடையிலேயே சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். இப்போ குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு 3 வெங்காயம் நீளமா கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு பீஃப் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தனியா தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பீஃப் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாவே போட்டிருக்கேன். குக்கர் மூடி 7-8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்றதுக்கு வச்சிருங்க. ப்ரெஷர் போன பிறகு எடுத்து பீஃப் வெந்துருச்சானே எடுத்து பாருங்க. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டீங்கன்னா பீஃப் பெப்பர் கிரேவி ரெடி. நான் சப்பாத்திக்கு கிரேவி வச்சுட்டேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.